விட்டால் அறிவற்ற ஜடமாகி விடுவோம். ஐந்தையும் அடக்காமல் ஐந்தையும் ஆளும் இயக்கத்தை அறிந்து கொண்டேனே என்றார் திருமூலர். ஆம் தாயே, ஐந்து பொறிகளையும் ஆளும் மார்க்கத்தை இயக்கும் வழியை எங்களுக்கு உணர்த்தியது உன் ஆன்மீகம்தானே. நாங்கள் கண்களை மூடுவதில்லை, காரணம் நல்லவையை மட்டுமே பார்ப்பதால். நாங்கள் காதை மறைப்பதில்லை, காரணம் நல்லதை மட்டும் கேட்பதால். நாங்கள் வாயை பொத்துவது இல்லை, காரணம் நல்மொழி மட்டும் பேசுவதால். நாங்கள் மூக்கால் நுகர்வது நல்ல ஆன்மீக வாசனையைத்தான். எங்கள் மெய் வருந்துவதில்லை, காரணம் யாரையும் அது வருத்தியதில்லை. அருள் திரு அம்மா, இவைகளை எங்களுக்கு உணர்த்தியது நீதானே தாயே. அதை வெளிச்சமிடத்தானே ஜோதி கலசம் 5 முகத்தோடு அமைக்கப்பட்டுள்ளது தாயே. எங்களை ஆள்பவளே நீதானே தாயே. அதனால்தான் எங்கள் ஐம்பொறிகளையும் நாங்கள் சரியாக ஆளுகிறோம் தாயே. அருள் திரு அம்மா ஏற்றிய தைப்பூச ஜோதியினை பக்தர்கள் பக்தியோடு தரிசனம் செய்தனர். அம்மா, எல்லா வெளிச்சமும் எங்கள் வாழ்வில் விரியட்டும் தாயே என வேண்டினர். ஓங்கி உயரும் ஜோதி இது ஓம் சக்தி ஜோதி. மூடத்தனம் நீங்குதற்கு மூண்டெழுந்த ஜோதி, தேடலுக்கு துணைவரும் தெய்வம் தந்த ஜோதி. ஓங்கி உயரும் ஜோதி இது ஓம் சக்தி ஜோதி. விழிப்பறியா பெண்குலத்தை விழிக்க வைத்த ஜோதி, பெண்களை ஒளிப்படமாய் வழிபாட்டில் ஒளிர வைத்த ஜோதி. ஓங்கி உயரும் ஜோதி இது ஓம் சக்தி ஜோதி. அன்னதானம் நாளும் தந்து அறம் வளர்க்கும் ஜோதி, முன்னவரின் பண்பாட்டில் முளைத்தெழுந்த ஜோதி. ஓங்கி உயரும் ஜோதி இது ஓம் சக்தி ஜோதி. வேள்வி செய்ய பெண்களுக்கு உரிமை தந்த ஜோதி, வேற்றுமையை தீய வைத்த விடிவெள்ளி ஜோதி. ஓங்கி உயரும் ஜோதி இது ஓம் சக்தி ஜோதி. கல்விதானம் கண்தானம் கண்டெடுத்த ஜோதி, பல்விதத்தில் மக்கள் பணி பயன்பாட்டு ஜோதி. ஓங்கி உயரும் ஜோதி இது ஓம் சக்தி ஜோதி. தங்க ஒளி பாய்ச்சுகின்ற தாய்முகத்து ஜோதி, பங்காரு அடிகளாரின் பரிவு மனம் ஜோதி. ஓங்கி உயரும் ஜோதி இது ஓம் சக்தி ஜோதி. கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க, கசிந்துருகும் பண்ணுண்டு பாட செவியுண்டு கேட்க. பல் நறுமலர்கள் எண்ணுண்டு சூட, எதிர் நின்று வணங்க இரு கரமுண்டு. மண்ணுண்டு மறுவூரில் பூத்த மாணிக்க ஒளி ஜோதியே, உடையுண்டு செவ்வாடை உணர்வுண்டு உண்பாடை. நடையுண்டு சித்தர் பீடம் நாளுண்டு குறிமேடை. தடையின்றி அருளுண்டு தாங்குதற்கு அம்மா உண்டு. மடைவெள்ள அறமுண்டு மறுவூரின் தைப்பூச ஜோதியே. நாடியோருக்கெல்லாம் நலிவகற்றும் தாயே, இன்று கூடி வந்தோம் தாயே குறை நீக்கு அம்மா. தேடி கண்டோம் தாயே தெய்வத் திருவே, என்றும் பாடி புகழ்வோம் தாயே பராசக்தி ஜோதியே.
அம்மா, வேம்பின் பால் நீயுண்டு, விசை கொண்ட பாம்பினிலும் நீயுண்டு. மனித வாழ்வின் தேம்பலுக்கு தீர்வுண்டு, அறத்துப்பாலில் தெப்பமிட்ட ஆன்மீக ஒளி ஜோதியே. கூனி குறுகி குறுக்கொடிந்த பெண்டிர் நிமிர ஏணிப்படி தந்த ஏந்திழையே. துன்பக்கடலில் நாணி கிடந்த மங்கையரை மீட்டுதற்கே தோணியாய் அவதரித்த தூமணியின் ஒளி ஜோதி. அசைவற்று படுத்திருந்த ஆன்மீகம் ஊர் முழுதும் இசைபாடி எழுந்திருக்க எம்பிராட்டி நீ வந்தாய். விசை கொண்டு விரித்தாயே ஆன்மீகம் திசையெட்டும் வெளிச்சமிடும் தெய்வீக ஜோதி அம்மா. கதிர்தொகை குன்றாது உதித்த செங்கதிரே, மறைமுடி விளக்கும் சுடர்விடு மணியே. மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே. அணியும் அணிக்கே அழகே என்ற சொற்றொடர்களை தூக்கி சுடர்முகம் காட்டி உயர்ந்தது அம்மாவின் தைப்பூச ஜோதி. அருள் திரு அம்மா. சாத்திரத்தை கூறுவது திருமந்திரம், தோத்திரத்தை கூறுவது திருவாசகம், ஆத்திரத்தை கூறுவது மகாபாரதம், வாழ்க்கை பாத்திரத்தை கூறுவது மருவூர் வாசகம். ஆம் தாயே ஆம். சாத்திரத்தை கூறுவது திருமந்திரம், தோத்திரத்தை கூறுவது திருவாசகம், ஆத்திரத்தை கூறுவது மகாபாரதம், வாழ்க்கை பாத்திரத்தை கூறுவது மருவூர் வாசகம். ஆம் தாயே, மருவூர் வாசகம். மாணிக்க வாசகரின் ஜோதி அரும்பெரும் ஜோதி, வள்ளலாரின் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அம்மா நின் தைப்பூச ஜோதி அறம்பெரும் ஜோதி. ஆம் தாயே, அறம்பெரும் ஜோதி. திருவாசகத்தில் ஜோதி என்ற சொல் 42 இடங்களில் வருகின்றது. கருணை என்ற சொல் 62 இடங்களில் வருகின்றது. தேன் என்ற சொல் 51 இடங்களில் வருகின்றது. அமுது என்ற சொல் 102 இடங்களில் வருகின்றது. இவை அத்தனையும் கலந்த கலவையாக நித்தம் நித்தம் நின் அருள்வாக்கில் வருகின்றன. அம்மா, நின் அருள்வாக்கின் வெளிச்சம்தானே இந்த தைப்பூச ஜோதி. இல்லக விளக்கிது இருள் களைவது, சொல்லக விளக்கிது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கிது பலரும் காண்பது, நல்லக விளக்கிது நலமும் காப்பது என்ற நம்பிக்கையுடன் அம்மாவின் தைப்பூச ஜோதி தரிசனம் பெற்றனர் செவ்வாடை பக்தர்கள். அம்மா, 5 முக ஜோதி தரிசனம் பெற்று அருள் பெற்று அகமகிழ்ந்தோம் தாயே. இனி உன் அவதார திருநாளை எதிர்நோக்கி இருக்கின்றோம் அம்மா. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா.